டாஸ்மார்க்கில் வருமானம்தான் முக்கியம், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் திமுக அரசுக்கு இல்லை என்று சி.வி. சண்முகம் எம்பி குற்றம் சாட்டினார். நிவாரண உதவி விழுப்புரம் வடக்கு நகரத்திற்கு உட்பட்ட சித்தேரிக்கரை பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் எம்பி கலந்து கொண்டு மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, காய்கறிகள், மளிகை பொருட்கள் ஆகியவற்றை நிவாரண உதவியாக வழங்கினார். அதன் பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர், செயலிழந்த நிர்வாகம் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தண்ணீரால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் வருவதற்கு முன்பும் பார்வையிட்டு சென்ற பின்பும் இதுவரையிலும் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. எங்கேயும் நிர்வாகம் முற்றிலும் செயலிழந்துள்ளது. இந்த நிர்வாகத்தை முன்னெடுக்க வேண்டிய அரசு நிர்வாகம் கோமா நிலையில் தள்ளப்பட்டுள்ளது. அரசுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. சென்னையில் போட்டோ ஷூட் நடத்துவது போல விழுப்புரம் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து 2 இடங்களை பார்வையிட்டு போட்டோ ஷூட் எடுத்துவிட்டு சென்று விட்டார். அதனால்தான் ஆத்திரமடைந்த மக்கள், எதற்காக வந்தீர்கள், திரும்பி செல்லுங்கள் என முதல்வரை பார்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அந்த நிலைதான் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ளது. சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மக்களை காப்பாற்றும் எண்ணம் இல்லை. இந்த புயல் வலுவான புயலாக இருக்கிறது என எச்சரிக்கை விடப்பட்டுள்ள போதிலும் அரசு சார்பில் எந்த திட்டமிடலும் இல்லை. கனமழை சமாளிக்க எந்த திட்டமிடலும், அடிப்படை திட்டமிடல் கூட இந்த ஸ்டாலின் அரசிடம் இல்லை. ஒரே நேரத்தில் 51 சென்டிமீட்டர் மழை பெய்தது சரித்திரம். இரவோடு இரவாக சாத்தனூர் அணையிலிருந்து எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் 2 லட்சம் கன அடி தண்ணீர் திறந்துவிட்டதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் மட்டுமின்றி கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளது. இதற்கு ஸ்டாலின் அரசுதான் காரணம். வட மாவட்டங்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாகி தனி தீவு போல காட்சியளிக்கிறது. இதற்கு கோமா நிலையில் உள்ள ஸ்டாலின் தலைமையிலான அரசுதான் காரணம். வெள்ளத்தில் சிக்கிய மக்களை காப்பாற்ற முடியாத இந்த அரசு, மக்களை சந்திக்காத அரசு, அதிகாரிகள், அரசு துறை அதிகாரிகளை வேலை வாங்க தெரியாத உயர் அதிகாரிகளும் டாஸ்மாக் கடைகளை மட்டும் மழை வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் திறந்து வைத்ததன் காரணமாகத்தான் விக்கிரவாண்டியில் டாஸ்மாக் ஊழியர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளார். டாஸ்மாகில் வருமானம் வர வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணம். ஆனால் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் திமுக அரசுக்கு இல்லை. அரசியல் நாடகம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில அரசு சார்பில் இதுவரை என்ன நிவாரணம் கொடுக்கப்பட்டது? மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை மத்திய அரசிடம் முதலமைச்சர் தான் கேட்டு பெற வேண்டும். காப்பாற்ற வேண்டிய மாநில அரசு, களத்தில் நிற்க வேண்டிய அரசு அதிகாரிகள் எங்கே சென்று விட்டனர்? அமைச்சர்கள் யாரும் வரவில்லை. குறைந்தபட்சம் கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் கூட இதுவரை மக்களை சந்திக்கவில்லை. அதனால்தான் மக்களுடைய கோபம் அமைச்சர்களை சூழ்ந்து கொண்டு விரட்டி அடிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இனியும் இந்த அரசியல் நாடகம் போடாமல், நடிக்காமல் மக்களை காப்பாற்ற வேண்டிய நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். பயிர்கள் பாதிக்கப்பட்டதற்கும் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அறிவிக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். இதில் நகர செயலாளர்கள் பசுபதி ராமதாஸ், வார்டு கவுன்சிலர் ராதிகா செந்தில், என்.ஜி. சக்திவேல் ஆகியோர் உடனிருந்தனர். மத்திய அரசுக்கு இவங்க அரசு கோரிக்கை வைக்கணும். சிஎம் எல்லாம் நிறைய தான் சொல்றாரு. முதல்ல அவர் என்ன கொடுத்தாரு? மத்திய அரசாங்கம் செய்யற, நம்ம கடந்த நிகழ்ச்சிகள் இருந்து பார்க்கிறோம், மத்திய அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் மாநில அரசு என்ன செய்திருக்கிறார், என்ன பண்ணியிருக்கிறார்? மக்களை காப்பாற்ற வேண்டிய இந்த அரசு, மாநில அரசு, களத்தில் நிற்க வேண்டிய அரசு, அதிகாரிகள் இல்லை, அமைச்சர்கள் வரவில்லை, அதிகாரிகள் வரவில்லை. குறைந்தபட்சம் அந்த கிராமத்தில் இருக்கிற வருவாயில விஓ கூட வந்து பார்க்கல. அதனுடைய நிலைமை தான், அந்த மக்களுடைய கோபம் தான் இன்றைக்கு செல்லுகின்ற அமைச்சர்களை மக்கள் சூழ்ந்து கொண்டு இந்த கேள்வி கேட்கிறார்கள், விரட்டி அடிக்கிறார்கள். இந்த நிலைமை இருக்கிறது. ஆகவே இனிமேலாவது இந்த அரசு நடிக்காமல், நாடகம் போடாமல், மக்களை ஏமாற்றாமல், உண்மையாக மக்களை காப்பாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும். அனைத்து பயிர்களும் முழுமையாக நாசமாயிருக்கிறது. பணப்பயிர்கள் அனைத்தும் நாசமாயிருக்கிறது. சவுக்கு எல்லாம் சாய்ந்து இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் விரைவில் கணக்கெடுத்து அனைவருக்கும், பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் மாநில அரசும் மத்திய அரசாங்கம் உரிய நிவாரணத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும்.